சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன் சாயப்பா உன்னிடம் சொல்ல வந்து ஒரு விஷயத்தை முழுவதுமாக கேள். தயவு செய்து என்னை நிராகரித்து விட்டு செல்லாதே. எந்த விஷயம் உன்னை துன்புறுத்தினாலும் அதை கண்டு நீ கவலைப்படாதே. என்னை மீறி எதுவும் நடக்காது என்பதை நீ தீர்க்கமாக நம்பு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை நீ தீர்க்கமாக நம்ப வேண்டும். சகித்து கொள்ள முயற்சி செய். என்னுடைய தாமரை போன்ற மலர் பாதங்களில் உன்னுடைய துன்பங்களை எல்லாம் சமர்ப்பித்து விடு. எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக ஒரு நாள் மாறிவிடும். எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை உன் சாயப்பா தாங்கி நிற்பேன். ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் நீ சென்று கொண்டிருந்தாய். கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய். ஆனால் இப்போது உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தி கொள்ள நினைத்து முடிவெடுத்து உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் செல்லமே, எதையோ செய்து வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருந்தாய். கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக இல்லை, ஜெயித்து கொண்டு வந்திருக்கின்றாய். இதை நினைவில் நிறுத்திக்கொள். பல பேர் வாழ்க்கையை மாற்றுவதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றார்கள். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் ஒப்படைத்து என்னை விடாமல் பூஜித்து கொண்டே இருக்கின்றாய். உன்னை வழிநடத்தும் ஆசானாக நான் உன்னை வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்த்துவது எனது கடமையாக இருக்கின்றேன். நம்பிக்கையை இழந்து விடாதே. அனைத்தும் என்னையே சேரும். எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு. என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. உனது கர்ம பலன்களை எல்லாம் விலக்கி வைத்துவிட்டு உன்னை வாழ வைப்பது என்னது பொறுப்பு. பொறுமையாக இரு, நான் இருக்கின்றேன். நிழலாக என்றும் உனக்காக உன்னுடைய பாதையில் உன் சாயப்பா எப்போதும் துணையாக இருக்கின்றேன். என் செல்லமே, இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள். உன்மேல் நீ முதலில் நம்பிக்கை வைத்துக்கொள். திடமாக இருக்க வேண்டும். எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும். கௌரவத்திற்காக ஆடம்பரத்திற்காக வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது. வாழ்க்கையில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு. உலக விஷயங்களில் விருப்பமானது இருக்கும் வரை உனக்கு பிறவி சங்கிலியினுடைய தொடர்பு இருந்து கொண்டேதான் இருக்கும். சுகமும் துக்கமும் வெளியுலகத்தில் இருப்பதாக நீ எண்ணுகின்றாய். அது உன் மனதில் இருக்கின்றது. அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தான் போக்கும். இன்பமாக தெரியும். துன்பத்திற்கும் இதே தன்மைதான் பொருந்தும். அதை நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயமானது. கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம். ஆனால் தகுதி உள்ளவர்களுக்கே வாய்ப்பு கிடைக்கின்றது. கடவுளை தியானிப்பதால் எண்ணமானது செயலானது என்று அனைத்தும் தூய்மை பெறும். சுயநலத்துடன் வாழ்வது பாவம். தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும். பிறருடைய துன்பத்தை போக்க உதவும் பெரும் புண்ணியமானது இனிய சொற்களால் இருக்கின்றது. மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது. சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும். இவைகளை நீ பின்பற்றினால் போதும். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கு எப்போதும் நல்லதே நடக்கும். என் பரிபூரணமான அருள் பெற்ற என்னுடைய செல்லமான குழந்தையல்லவா, உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் காரணம் இல்லாமல் நடக்காது. எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும். அது ஒரு வழியாக உன்னை அழைத்துச் செல்லும். நீ அதை நம்ப வேண்டும். வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோரும் தேடுகிறார்கள். ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களையும் நோக்கங்களையும் யாரும் தேடுவது கிடையாது. அதை தேடியிருந்தால் வாழ்க்கையை வென்று இருக்கலாம். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் துன்பத்தையும் கஷ்டங்களையும் அதிகமாக நீ சந்தித்திருக்கின்றாய். அவமானங்களையும் எதிர்கொள்கின்றாய் என்றால் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் என்ற அடுத்த கட்டத்திற்கு உன் பயணமானது நுழைந்துவிட்டது. புதிதாக இருக்கும் விஷயங்கள் முதலில் புதிதாக இருக்கும். புரியாதது போல இருக்கும். ஆனால் பாதை கடினமாக தெரியும். சுலபமாக பயணிக்க அதை நீ முதலில் எப்படிப்பட்ட பயணமாக இருக்கிறது என்று உனக்கே புரிய வைக்க வேண்டும்.
வேண்டும். உன் மனம் என்பது உனக்குள்ளே இருக்கும் எதிரிதான். உன்னை தடுமாற வைக்கும். நல்லது எது கெட்டது எது என்று புரிய வைக்க உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் நீ உதறி தள்ளிவிட வேண்டும். நீ வெளியில் போராடுவதை விட 100 மடங்கு உன்னிடம் இருக்கக்கூடிய உன்னுடைய உள் மனதையும் உன்னுடைய எண்ணங்கள் இவற்றுடன் தான் நீ போராட வேண்டும். உன் சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மறையானதாக இருக்க வேண்டும். அதற்கு நல்லது கெட்டது என இரண்டையும் நீ சந்திக்க வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன சொன்னாலும் சரி, நீ நேர்மையுடனும் கட்டுப்பாடனும் இருக்கும்போது உன்னுடைய தடைகளை எல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு நீ வெற்றி பெறுவாய். இந்த உலகில் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். அதையெல்லாம் அவர்கள் உனக்கும் இழைக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட சொற்களுக்காகவெல்லாம் நீ வருந்தி கொண்டிருக்காதே. அது அவர்களுடைய குணம். என்ன செய்தாலும் அவர்களை எல்லாம் ஒரு கட்டத்தில் திருத்த முடியாது என்ற முடிவுக்கு நீ வந்துவிடு. அவர்களை பற்றி கவலை கொள்ளாதே. என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைப்பேன். நீ உன்னுடைய கடமைகளை செய். உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடமெல்லாம் வீணாக்கி கொண்டிருக்காதே. இதுவரை உன் மனதில் இருந்த வழியானது துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்து கொண்டிருந்தது. எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருந்தாய். உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் இப்போது உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது. உன்னை பார்த்து சிரிப்பாக சிரித்தவர்கள் முன்னிலையில் நீ உயர்ந்து வாழத்தான் போகின்றாய். காலம் வெகு தூரத்தில் இல்லை. உனக்கான நல்ல காலம் வந்து விட்டது. நல்லதொரு வாழ்க்கையை நீ தடைகளை எல்லாம் தகர்த்து வெற்றி அடைந்து நிச்சயமாக வாழப் போகின்றாய். நீ வெற்றி பெறப் போவது நிச்சயமாக நடந்தே தீரும். நீ வாழ்வாங்க வாழப் போகின்றாய். உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு அவமானமும் துன்பமும் நிழல் போல தொடர்ந்து வந்தது காலமெல்லாம் இப்போது முடியப் போகின்றது. நிகழ்காலத்தில் நீ பேரொளியாய் ஜெயிக்கப் போகின்றாய். உன்னை துன்பப்படுத்தியவர்கள் முன்பாக நீ சந்தோஷமாக வாழப் போகின்றாய். உன்னை மாயை என்ற விதி போன்ற இந்த எதிர்மறை நிகழ்வுகள் சூழ்ந்தாலும் உன்னுடைய எதிர்மறையான நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்திக்க வைத்த போதெல்லாம் அதையும் மீறி நீ எழுந்து நின்றாய். என்ன ஒரு கம்பீரம் என்னுடைய பிள்ளைக்கு என்று நானே பூரிப்படைந்தேன். உன் மனம் அமைதியடைந்தது. யோசித்து பார்த்தாயா? என்றைக்கும் நீ ஒன்றை புரிந்து கொள். நீ மனதளவில் நொறுங்கி போய் இருக்கும் சமயங்களிலெல்லாம் உனக்கு கை கொடுத்து தூக்கிவிட்டு உன் மனதிற்கு நிம்மதியை கொடுத்தது நான் தான் என்று நீ புரிந்து கொண்டிருப்பாய். உன்னோடு நான் இருக்கின்றேன். எதற்கும் பயப்படாதே, கவலைப்படாதே. நிச்சயம் வெற்றியானது உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது. உன்னை பார்த்து இந்த உலக மக்கள் அனைவரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு நீ வாழப் போகின்றாய். என்னுடைய பரிபூரணமான அன்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். நீ நினைத்தபடியே உன்னுடைய வாழ்க்கையானது ஆனந்தமாக மாறப்போகின்றது. நீ நினைத்தது எல்லாம் செய்து முடித்து வெற்றிகரமானதொரு வாழ்க்கையை வாழப் போகின்றாய். நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இரு. என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை அல்லவா நீ? இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.